பவித்ரா, மறைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இரங்கல் செய்தியில், தந்தை பெரியார், சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத் அவர்களின் மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த நண்பர் இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய அமைச்சர் என பல்வேறு நிலைகளில் பொது வாழ்க்கை பணிகளை திறம்பட ஆற்றியவர் என்று இரங்கல் தெரிவித்திருக்கிறார். எப்போதும் தன் மனதில் பட்டதை பேசிவிடக்கூடிய பண்புக்கு சொந்தக்காரர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கூறியிருக்கிறார். மேலும் அவரது அன்பு மகனும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான திருமகன் ஈவேரா மறைவுக்கு மிகவும் அவர் மனமுடைந்து போயிருந்தார் எனினும், இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தன் கவலைகளை மீறி மக்கள் பணியாற்றி வந்ததையும் அவர் நிகழ்ச்சியோடு முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் தம்மை எப்போது சந்திக்க வந்தாலும் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க என்று அவர் அக்கறையுடன் சொல்ல தவறியதே இல்லை என்பதை நினைவு கூர்ந்துள்ளார். அவ்வாறு ஈவிகேஎஸ் இளங்கோவன் தம்மை அன்புலக கூறும் போதெல்லாம், நீங்கள் உங்களது உடம்பை பார்த்துக்கோங்க என நானும் அவரிடம் சொல்வேன் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அதற்கு அவர், நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த மக்கள் பணியை ஏற்ற பிறகு இன்னும் சுறுசுறுப்போடு தாம் பணியாற்றுகிறேன், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறேன், நலமாக இருக்கிறேன் என்று உற்சாகம் ததும்ப கூறி என்னை அவர் சமாதானப்படுத்தினார் என்று அவரோடு பேசிய நினைவுகளை முதலமைச்சர் பகிர்ந்து கொண்டுள்ளார். சட்டமன்றத்தில் ஈவிகேஎஸ் இளங்கோவனை சந்திக்கும் போதும் நமது திராவிட மாடல் அரசின் திட்டங்களை குறிப்பிட்டு அவற்றுக்கு மக்களிடையே உள்ள ஆதரவையும் என்னிடம் தெரிவித்து பாராட்டுவதையும் அவர் இந்த இரங்கல் செய்தியில் நினைவு கூர்ந்துள்ளார். ஈவிகேஎஸ் இளங்கோவன் உடல் நலம் குன்றி மருத்துவமனைக்கு போகும் நிலையிலும் தனது துணைவியரிடம் என்னை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதை அறிந்து நான் அவரை சந்தித்த போது அவர் பேசும் நிலையில் இல்லை. இருந்த போதும் அவர் என்னிடம் என்ன சொல்ல நினைத்தார் என்பதை உணர்ந்தவனாக நான் இருந்தேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருக்கமோடு ஈவிகேஎஸ் இளங்கோவனின் அந்த கடைசி விருப்பத்தையும் அவரது துணைவியாரிடம் தெரிவித்த கருத்தையும் துயரத்தோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஈவிகேஎஸ் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவரது மகனையும் மருத்துவர்களையும் தொடர்பு கொண்டு ஈவிகேஎஸ் இளங்கோவனின் உடல்நலம் குறித்த தகவல்களை அவ்வப்போது தாம் அறிந்து வந்தேன் என்றும் முதலமைச்சர் விடுத்துள்ள அந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். நிலையில் இன்று காலை அவரது உடல்நலனில் பின்னடைவு ஏற்பட்ட செய்தியும், அதைத் தொடர்ந்து அவரது மறைந்தார் என்ற செய்தியும் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் தம்மை மிகவும் வேதனையடைய செய்தியது என்று அவர் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியலில் முன்னணி தலைவராக விளங்கி நீண்ட காலம் பணியாற்றிய ஈவிகேஎஸ் இளங்கோவன் இழப்பால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிஎம் முதலமைச்சர் விடுத்துள்ள அந்த இரங்கல் செய்தியில் அவரோடு கடைசியாக பேசிய பேச்சு மற்றும் அவரது நினைவுகளையும் முதலமைச்சர் அந்த இரங்கல் செய்தியில் பகிர்ந்துள்ளார். தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஈவிகேஎஸ் இளங்கோவனின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஈவிகேஎஸ் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவு தொடர்பாக நேரலை காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வைகோ ஈவிகேஎஸ் இல்லத்திற்கு நேரில் சென்று, ராமாபுரத்தில் உள்ள அந்த இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வரும் காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வைகோ விடுத்த அந்த இரங்கல் செய்தியில் துணிவோடும் நேர்மை திறனோடும் அவர் தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் என்றென்றும் மக்கள் மனதில் நிற்கும் என்று கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் வைகோ அவரது மருத்துவமனையிலிருந்து ஈவிகேஎஸ் உடல் ராமாபுரம் இல்லத்திற்கு செல்லும் நிலையில் அவர் ஈவிகேஎஸ் இல்லத்திற்கு மணப்பக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று தற்போது அந்த குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கும் அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈவிகேஎஸ் இளங்கோவன் இல்லத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டதையும் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பாக முதலமைச்சரோடு பேச ஆசைப்பட்டதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த இரங்கல் செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பேச முடியாத நிலையில் அவரை சந்தித்த நிகழ்வையும் அவர் பேச நினைத்த அந்த கருத்துக்களை அவரது துணைவியார் தெரிவித்ததையும் தாம் இப்போது நினைவு கூர்ந்து வேதனை அடைவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த இரங்கல் செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.